வாடிப்பட்டி கிராமத்துல ஒரு வட மாநிலத்துக்காரு ரொம்ப நேரம் உட்காந்து ரோட்லயே அழுதுட்டு இருந்தாரு. ஏமா, ஒரு மனுஷன் இப்படி உட்காந்து அழுதப்பாடா அழுதுகிட்டு கிடக்குறேன், யாரும் என்னன்னு போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. தள்ளுங்க, நானாச்சும் கேக்குறேன். பாவம் அந்த மனுஷன் என்னத்த நினைச்சு இப்படி அழுதுகிட்டு இருக்காரோ. ஆமையா, நானும் காலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரே அழுகையா அந்த கல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னன்னு யாருமே போய் கேட்க மாட்டேங்கிறாங்க. வாங்க நம்மளா போய் கேட்போம். பாவம், ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பேசிக்கிட்டே தானே ஏதோ கோவம் இருந்தா வந்து போகும். பாவம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தா நம்மளும் மனசு தாங்காதுல்ல. அண்ணா, அண்ணா, என்னாச்சுங்கண்ணா உங்களுக்கு? எதுக்கு இப்படி உட்காந்து மரத்து கீழே உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கிறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன்ப்பா, எல்லாரும் கேட்குறாங்கல்ல, என்னாச்சுன்னு சொன்னா தான்ப்பா ஏதாவது ஒரு வழி சொல்ல முடியும். நீ இப்படி உட்காந்து அழுதுட்டே இருந்தேன்னா என்ன காரணம்னே சொல்ல முடியாம போயிடும். என்னன்னு சொல்லு. எதா இருந்தாலும் மனசு விட்டு எங்கள்கிட்ட பேசுப்பா. அப்பதான் உன் மனசுல இருக்க கவலையெல்லாம் ஓடி போகும். என்ன ஆச்சு ராசா, சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? நான் வட மாநிலத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க எந்த வேலையும் எனக்கு கிடைக்கல. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துலயே நீ விரட்டி விட்டுட்டாங்க. இங்கேயாச்சும் வந்து ஏதாவது வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தா இங்க ஒருத்தர் கூட எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் மனசு சோகத்துல அழுதுகிட்டு இருக்கிறேன். இனி நான் காலம் முழுக்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்? இந்த விதிக்கே பேசாட்டு நான் செத்துடலாம். அதை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஒரு ரூபா சோறு கூட எனக்கு யாரும் போட மாட்டேங்கிறாங்க. வயிற்றுல அவ்வளோ பசியை கட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? அட கடவுளே, இப்படி கூட நடக்குமா? சொந்த ஊர்ல வேலை கிடைக்கலன்னா வேற எங்க தான் வேலை கிடைக்கும்? பாவத்தை இந்த பையன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறியான் பாரு. அதான் பசியோட கொடுமை என்னன்னு நம்மளுக்கும் தெரிஞ்சது தானே. நம்மளும் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அந்த சாப்பாட்டுக்காக என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பாவத்தை. சரிப்பா, அழுதா எல்லாம் சரியா போயிருமா? சரி, உனக்கு என்ன தொழில் தெரியும்னு சொல்லு. அதை வச்சு நான் உனக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுக்குறேன். அதை விட்டுட்டு இப்படி கண்ணை கசக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு பெரிய பையன் ஆயிட்டேல, இப்படி உட்காந்து அழுகலாமா? உனக்கு என்ன தொழில் தெரியும்னு சொல்லு. ஐயா, எனக்கு நல்லா நான் பண்ண தெரியுயா. அதுக்கப்புறம் அது கூடவே பன்னீர் கிரேவியும் வச்சு தர தெரியும். அது ரெண்டுமே நான் ரொம்ப சுவையா செஞ்சு தருவேன். ஆனா பணம் வேணுமே. அது ரெண்டுமே எங்க ஊர்ல நான் நல்லா செஞ்சு கொடுப்பேன். எல்லாருமே என்கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா வேலை செஞ்ச இடத்துலதான் துரத்தி விட்டாங்க. சரிப்பா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. என் மகனும் நானும் பைனான்ஸ் விடுற வேலை தான் பாக்குறோம். வேணா என்கிட்ட பைனான்ஸ் வாங்கிக்க. உன்கிட்ட காசு இருக்கிறப்ப கொடு. நீ பைனான்ஸ் எல்லாம் வாங்க வேணாம், கடனா வாங்கிக்க. உன்கிட்ட எப்ப இருக்குதோ அப்போ காசு கொண்டு வந்து கொடு. சரியா? உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுப்பா. ஐயா, இப்போதைக்கு நான் ஒரு தள்ளு வண்டியில கடை போட்டா போதும். எனக்கு ஒரு 50,000 ரூபாய் இல்லைன்னா 1,00,000 வேணும். ஆனா உங்கள்கிட்ட அவ்வளோ கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு 50,000 ரூபாய் மட்டும் கொடுங்க. சரி தம்பி, உனக்கு எவ்வளோ வேணுமா கொடுக்குறேன், நீ வாங்கிக்க. ஆனா நல்லபடியா தொழிலை நடத்தணும். சரியா? உனக்கு எப்போ பணம் இருக்குதோ அப்போ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போதும். உன்னை நம்பி தான் நான் எல்லாமே கொடுக்குறேன். அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ நல்லா வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இப்படி உட்காந்து ஒரு பையன் அழுகிறத நான் பார்த்தது கிடையாது. மனசு கேட்காம கொடுக்குறேன். நீ தயவு செஞ்சு நல்லா உன் தொழிலை நடத்துப்பா. அவரும் அந்த நானும் பன்னீர் கிரேவியும் வச்சு அந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த நான் பார்த்த குழந்தைகளுக்கு அந்த சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்தது. அங்கிள், இந்த சப்பாத்தி என்ன விலை அங்கிள்? இதோட மனம் ரொம்ப அருமையா இருக்குது. அது கூடவே அந்த பன்னீரும் சூப்பரா இருக்கு. என்னது விலை? பாப்பா, இது சப்பாத்தி இல்லம்மா, இது பேர் நான். சூப்பரா இருக்கும். இது சப்பாத்தியை விட இது ரொம்பவே ருசியா இருக்குமா. இது சாப்பிட்டு பாரு. இது ஒன்று 20 ரூபாய்க்கு விற்கிறேன். வேணுமா? இது ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ருசி வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. அங்கிள், எங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு 2 கொடுக்குறீங்களா? இதை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. இதோட வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்குது அங்கிள். அந்த குழந்தைகளும் அந்த நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த நான் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. அது கூடவே அந்த பன்னீர் கிரேவி தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருந்தது. இதை வச்சு அந்த குழந்தைங்க தினமும் வந்து அவரோட கடையில வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அவரோட வியாபாரமும் நல்லா கூடவும் ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்துக்குள்ள அவரோட கடை நல்லா ஃபேமஸ் ஆச்சு. எல்லாரும் வாண்டடா வந்து வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. அவருக்கும் இருந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ரொம்ப நேரமா ஒருத்தருக்காக அவரு அந்த கிராமத்துக்குள்ள காத்துக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா இங்க நின்றுக்கிட்டு இருக்கிற? ஏதாவது யார்கிட்டையும் சொல்லணுமா? இல்ல ஏதாவது வாங்கணுமா? பணம் கிணம் இல்லையா? சொல்லுப்பா. ஐயா, அப்படிலாம் இல்லைங்கய்யா. நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலாம் தான். உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்துல எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க. இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேனே தெரியாது. பிளாட்பாரத்துல தான் இருந்திருப்பேயா. நீங்க மட்டும் உதவி செய்யலைனா நான் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதானே நல்லது. அதான் உங்களுக்கு வட்டி முதலுமா அதை திருப்பி கொடுத்துடலான்னு வந்திருக்கிறேன். நீங்க கொடுத்த உதவியில என்னோட கடை ரொம்பவே டெவலப் ஆயிருச்சு. நான் ரொம்பவே நல்லா சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா வந்து வாங்கி சாப்பிட்றாங்கய்யா. ரொம்ப நன்றி. இந்தாங்க உங்க பணம். அடடே, கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்படி நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொன்னதே எனக்கு போதும். எனக்கு பணமெல்லாம் வேணாம். அது நான் உனக்கு ஒரு பேரனா உனக்கு கொடுத்ததா இருக்கட்டும். எனக்கு பணம் வேணாம்ப்பா. ஐயா, உங்க பேரன் காசு கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இல்லைன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ்யா, வாங்கிக்கோங்க. இந்தாங்க. அவன் வற்புறுத்தி கொடுத்தனால அந்த பணத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு.
போல நைட்டு தன்னோட கடைய ஆரம்பிச்சான். அப்ப அங்க ஒருத்தர் வந்தாரு. ஐயா ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், நான் பேசுறது மட்டும் கேளுங்க. தயவு செஞ்சு உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா எனக்கு போட்டு கொடுங்க. பசி பட்டினியா இருக்கிறேன். அட, வேலையா? இல்லப்பா, நான் இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கல. நான் ஒருத்தனே போதும்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தனே என் கடையை நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வேலைக்கு ஆள் வேணாம். அப்படியே ஆள் எடுத்தாலுமே என்னால அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது. என்ன, மாசத்துக்கு நான் 6000 ரூபாய் கொடுப்பேன், அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். ஐயா, சம்பளத்தை பத்தி நான் பேசவே இல்லை. என் வயிற்று பொழப்புக்கு ஏதாவது பொழைக்கிறது கொடுத்தீங்கன்னா போதும். 6000 ரூபாய் இருந்தா கூட போதும். என் பிள்ளைகளையும் என் பொண்டாட்டியும் நான் காப்பாத்திக்குவையா. தயவு செஞ்சு எனக்கு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிவிடாதீங்க, கெஞ்சி கேட்கிறேன். சரிப்பா சரி, நீ இவ்வளோ கேட்கறதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ வேலை பாரு, ஆனா என்னால முடிஞ்ச சம்பளத்தை தான் நான் கொடுக்க முடியும். அப்புறம் நீ கம்மியா சம்பளம் கொடுத்துட்டே நீ என்கிட்ட கோச்சுக்க கூடாது. நான் சொல்றத சொல்லிட்டேன். அவரு சரின்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. அக்கா அக்கா, பன்னீர் கிரேவி ஊத்தவா? சாப்பிட்றீங்களா இல்ல வேற ஏதாவது வேணுமா? இல்லப்பா போதும், நான் சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நில்லு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அவன் மனசுல ஓடுனதெல்லாம் அந்த கல்லால இருந்து எப்படியாச்சும் 100 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிடணுன்றது மட்டும்தான். அந்த ஓனர் அங்க திரும்பி இருக்க நேரமா பார்த்து அவன் அந்த கல்லால இருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டான். என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கிற? போய் கஸ்டமரை கவனி, அதானே உன்னோட வேலையே. அவங்கள போய் பாரு. இங்க நின்று என்ன பண்றது? அது ஒண்ணும் இல்லையா, இந்த நான் தோசைக்குள்ள இருந்துச்சுல்ல, இதுக்கு அருகுச்சு, அதான் பரட்டி போலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்தாப்பா, நான் 2 நான் சாப்பிட்டுருக்கேன். இந்தா 40 ரூபாய் புடி. அவனும் வழக்கம் போல கடையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினைச்சான். சரிப்பா, நீ இதுக்கு மேல வீட்டுக்கு கிளம்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாப்பா. ஐயா, அட்வான்ஸா ஒரு 100-200 கொடுங்களே. நான் ஏதோ சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்குவேன். இல்ல 100 ரூபா வச்சு கொடுங்க. என்னப்பா, நான் தான் சொன்னேன்ல, மாச சம்பளம் மட்டும் தான், அதுக்கிட்டல என்கிட்ட பணம் கேட்க கூடாதுன்னு. இப்படி வந்து கேட்டா என்ன அர்த்தம்? மாசத்துல உனக்கு டான்னு 6000 ரூபாய் கொடுத்துருவேன். அதுக்கு மேல எதிர்பார்க்காத. அவனும் அந்த கல்லால இருந்து 100 ரூபாவை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பினான். டே மாணிக்கம், என்னடா ஒரு தள்ளுவண்டியில கூட வேலை பாக்குறியாமே? என்னடா உனக்கு ஆச்சு? நீ இப்படி ஊருக்குள்ள கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தவே, அதையும் திருடி சம்பாரிச்சு இப்ப போய் ஒரு தள்ளுவண்டி கடையில போய் வேலை பார்த்துட்டு இருக்க. உனக்கு அசிங்கமா இல்லையாடா? அடு, என்னத்துடா அசிங்கப்பட்டு தொலைகிறது? என் பொண்டாட்டி சும்மாவே இருக்க மாட்டா. வீட்டுல கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏதாவது வேலைக்கு போனா தானே ஆகும். எங்கேயும் திருடி திருடி சம்பாதிக்கவே என்னால முடியல. அது ஒரு ஓட்டக்கடை. அவன் 6000 ரூபாய் மாசம் சம்பளம் தரதுக்கு போய் நாயா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். டே நடிக்காதடா. நைட்டு மட்டும் தானே நீ வேலை பார்க்கற, அதுக்கு 6000 ரூபாய் பெருசுதான். போதும் உனக்கு. ஆமா, என்ன உன் சில்மிஷ வேலையெல்லாம் காட்ட மாட்டியா? 100-200 ஆட்டை போட்டு வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு சும்மாவே வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க? டே, அதுல நான் ஆட்டை போடாம இருப்பேனா? நேத்து கூட கல்லால இருந்து 100 ரூபாய் புடிங்கிட்டு வந்துட்டேன்ல, அந்த ஆளுக்கு தெரியாது. ஒரு அட்வான்ஸா 100 ரூபாய் கேட்டா தர மாட்டேங்கிறான்டா, கஞ்ச பிஸ்னாரி பைய. அதான் ஆடுற மட்டும் ஆடி கிடைக்கணும், பாடுற மட்டும் பாடி கிடைக்கணும் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? தினமும் 100 ரூபாய் கல்லா இருந்து சொல்லிட்டு வந்துட வேண்டியதே. சரி, வேலைக்கு நேரமாச்சு. அந்த தடியை என்னை திட்டுவேன். நான் போயிட்டு வரேன். வழக்கம் போல அவன் கடையில உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்தாப்பா பணம் புடிப்பா. சரி, நான் கிளம்புறேன். வழக்கம் போல கல்லால இருந்து 100 ரூபாய் திருடிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போலான்னு நினைச்சான். ஐயோ, நான் கிளம்புறேன். எனக்கு மணி ஆயிருச்சு. என்ன, நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேயா. நீங்க கடையை பாத்துக்கங்க. தம்பி ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. இந்தா உனக்கு 15000 ரூபாய். நான் சம்பளம் 6000 ரூபாய் தான் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. உன் பொண்டாட்டி குழந்தைகளா பசி பட்டினியால இருக்காங்கன்னு சொல்றப்ப என் மனசு வேதனையா இருக்குது, தாங்க முடியல. அதனாலதான் உனக்கு 15000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலான்னு நினைச்சேன். இந்தாப்பா வாங்கிக்க. இப்படி சொல்லவோ அவன் முகம் ரொம்ப வாடி போச்சு. என்னங்கய்யா சொல்றீங்க? 15000மா? எனக்கு 6000 ரூபாய் தானே சம்பளம் தரேன்னு சொன்னீங்க. என் குழந்தைகளுக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் கொடுக்குறீங்களா? ஆமாப்பா, உன்னை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் தான். என்னை மாதிரி நீயும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சம்பளத்தை கொடுக்குறேன். நான் காலை ஃபுல்லா நீ என்கிட்ட தான் வேலை பார்க்கணும், சரியா? உன்னை நான் பாத்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம. இப்படி சொல்லவோ அவன் மனசாட்சி ரொம்ப குத்திக்குச்சு. இத்தனை நாள் அவரோட கல்லால திருநது நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க. உங்க கல்லால இருந்து தினமும் நான் 100 ரூபாய் திருடிட்டு போயிருக்கிறேன். நீங்க எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ திருடுறத நான் 2 முறை பார்த்திருக்கிறேன். ஆனா என்னால உன்னை எதுவுமே சொல்ல முடியல. உன் கஷ்டம் அப்படி, அதனாலதான் திருடுறேன்னு நினைச்சிட்டேன். என்ன பண்ண, சுயநலத்துக்காக திருடுறவங்களும் இருக்கிறாங்க, குடும்பத்துக்காக திருடுறவங்களும் இருக்கிறாங்க. நீ 2வது ரகம். நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கல. ஆனா இனிமேல் திருட்டு வேலையை நிறுத்திடு. எந்த பணமா இருந்தாலும் என்கிட்ட கொடு. உன்னோட கஷ்டம் எனக்கு தெரியும். நான் கொடுத்து உனக்கு உதவி செய்யறேன். அந்த கடையை நடத்தி வந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டனாலதான் ஒரு ஏழையோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு புரிஞ்சது. அவன் என்ன உதவி கேட்டாலும் அவர் உதவி செய்யறதுல தயங்காம செஞ்சாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.